ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, சப் இன்ஸ்பெக்டர் ஆகுறது எப்படி? அதுல என்னென்ன வந்து எலிஜிபிலிட்டி இருக்கு, என்னென்ன வந்து எக்ஸாம்ஸ் பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் வந்து சேர்த்து தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து முக்கியமா பிகினர்ஸ்க்கு தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது, ஏன்னா அது உங்களுக்கே தெரியும். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட், சப் இன்ஸ்பெக்டருங்கிறது என்ன? ஒரு ஊர்ல எந்த ஒரு வெட்டு குத்து பஞ்சாயத்து எந்த பிரச்சனை வந்தாலையும் முதல்ல அவங்க அப்ரோச் பண்ற இடம் போலீஸ் ஸ்டேஷன். ஸோ போலீஸ் ஸ்டேஷன்ல ஃபர்ஸ்ட் அவங்க சப் இன்ஸ்பெக்டர் எல்லாம் கான்ஸ்டபிள் பார்த்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் டைரக்டா வந்து சப் இன்ஸ்பெக்டர் தான் பார்ப்பாங்க. ஸோ ஆபீசர் கேடர்ல கடைசி போஸ்ட் சப் இன்ஸ்பெக்டர். ஸோ எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க தான் போய் நிக்கணும். இப்போ ஒரு யாராவது வந்து அவங்க வீட்டுல சொல்றதுக்கு கஷ்டப்பட்ட வீட்டுல புருஷன் இப்படி பண்றான், குழந்தைங்க பையன் இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொல்ல கஷ்டமானாலையும் நேரா வந்து இது மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல தான் வந்து சப் இன்ஸ்பெக்டர் தான் நிறைய பிரச்சனை பண்றாங்க வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட தான் வந்து நிற்பாங்க. ஸோ நீங்க எஸ்ஐ ஆகணும்னா முதல்ல இந்த போஸ்ட் மேல ஒரு பெரிய லவ் அண்ட் டெடிகேஷன் வேணும். அது இல்லாட்டி வந்து இந்த ஜாப் வந்து உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ ஒரு ஒரு காயினுக்கு வந்து ரெண்டு சைடும் இருக்கிற மாதிரி எஸ்ஐ ஜாப் பவர்ஃபுல்லு, உங்களுக்கு அதிகாரம் இருக்கும். ஸோ டீசெண்டான சேலரி. ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து அட்வான்டேஜ் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நிறைய நேரம் ஸ்டேஷன்ல தான் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்து கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, லீவ் சரியா கிடைக்காது. ஸோ இது மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் லீவ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து வந்துச்சுன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். ஸோ ஒரு பொறுப்பு மிக்க பதவி. ஸோ அதனால கண்டிப்பா இந்த ஜாப் மேல ஒரு லவ் வேணும். சரி, ஃபர்ஸ்ட் வந்து எலிஜிபிலிட்டி எல்லாம் என்னன்னு பார்த்துருவோம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு டிகிரி ஹோல்டரா இருக்கணும். கன்ஃபார்ம் உங்ககிட்ட வந்து டிகிரி இருக்கணும். டிகிரி இருந்தால் தான் வந்து எலிஜிபிள். உங்க ஏஜ் வந்து 20லேருந்து 30க்குள்ள இருக்கணும். ஆனா வந்து இதுக்கு எக்ஸெப்ஷன் கொடுக்குறாங்க. ஓபிசியா இருந்தீங்கன்னா, அதாவது பிசி எம்பிசி அது மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் வந்து எக்ஸ்ட்ராவா தராங்க. 32 வருஷம் வரையும் உங்களுக்கு லிமிட் இருக்கு. அடுத்து எஸ்சி எஸ்டி இது மாதிரினா 35 வயசு வரைக்கும். அடுத்து டிரான்ஸ்ஜெண்டரா இருந்தீங்கன்னா 35, விடோவா இருந்தீங்கன்னா 37, ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தால் 47. ஸோ இது மாதிரி வந்து ரேஞ்சஸ் போதும். அடுத்து நீங்க எவ்வளோ ஹைட் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஓசி பிசி எம்பிசியா இருந்தீங்கன்னா, மென்னா இருந்தீங்கன்னா 170ஆகவும், உமன்ஸா இருந்தீங்கன்னா 159. அதுவே எஸ்சி எஸ்டியில இருந்தீங்கன்னா 167 மென்னுக்கு, 157 உமன்ஸ்க்கு. இந்த ஹைட்ல இருந்தால் மட்டும்தான் நீங்க இந்த எக்ஸாம் வந்து எழுதவே முடியும். அடுத்து செஸ்ட் மெஷர்மெண்ட். இது மென்ஸுக்கு வந்து எவ்வளோ இருக்கணும்னா, நார்மலா உங்க செஸ்ட் வந்து 81 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். அதே வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ணும்போது 5 சென்டிமீட்டர் வந்து விரியணும். சரி, இது வந்து எலிஜிபிலிட்டி. இது இருந்தாதான் உங்களால எக்ஸாம் எக்ஸாமே எழுத முடியும் அப்படிங்கிற ஒரு எலிஜிபிலிட்டி. இப்போ அந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பார்த்துருவோம். எக்ஸாம் பேட்டர்னும் பிளஸ் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம் வந்து 140 கொஸ்டின் இருக்கும். அதுல வந்து ஒரு கொஸ்டின் 1/2 மார்க். ஸோ 70 மார்க் வந்து எக்ஸாம் நடக்குது. அடுத்து பிஇடி, அதாவது அந்த பிசிக்கல் டெஸ்ட். ஸோ அந்த விஷயம் வந்து 15 மார்க்கு வந்து நடக்குது. அடுத்து வைவா வைவா வந்து எவ்வளவுன்னா 10 மார்க். ஸோ மொத்தமா வந்து 95 வருது. இன்னொரு 5 மார்க் எதுக்குன்னா ஸ்பெஷல் மார்க். ஸ்பெஷல் மார்க் இருக்குன்னா இந்த என்சிசி என்எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்காங்கல்ல, அவங்களுக்காக ஒரு 5 மார்க். மொத்தமா 100 மார்க்குக்கு தான் எக்ஸாம். அதாவது 100 மார்க்குக்கு வந்து இந்த மொத்த ப்ராசஸும். ஸோ இதுல இருந்து நம்மளுடைய 100ல இருந்து தான் நம்மளோட கட் ஆஃப் கணக்கு வைப்பாங்க. இதன்படி போன டைம் அந்த 2023 கட் ஆஃப் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு 84க்கு மேல எடுத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு எஸ்ஐ அப்படின்ற ஸ்டேஜ்ல வந்து வந்துச்சு. சரி, அடுத்து வந்து எக்ஸாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இது வந்து 2 பேப்பரா வந்து நடத்துவாங்க. ஒன்று மார்னிங்ல காலையில வந்து நடக்கும், இதுதான் வந்து ஸ்கோரிங் பேப்பர். அடுத்து வந்து ஈவினிங்ல ஒன்று நடக்கும், இது வந்து எலிஜிபிலிட்டி பேப்பர். இதுல வந்து 100 தமிழ் கொஸ்டின் வந்து கொடுப்பாங்க. இதுல வந்து 100க்கு 40 எடுத்தீங்கன்னா நீங்க பாஸ். இது நீங்க எடுத்தா மட்டும்தான் உங்க பேப்பரை வந்து வேல்யூவேட்டே பண்ணுவாங்க, ஸ்கோரிங் பேப்பரை. இதுல வந்து 140 கொஸ்டின் இருக்கும். 140 அப்படியே வந்து 70 வந்து அவங்க கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. சரி, இந்த ஸ்கோரிங் பேப்பர்ல வந்து பார்ட் ஏ 80 கொஸ்டினும், பார்ட் பில 60 கொஸ்டினும் வந்து கேட்கறாங்க. ஸோ இது பார்ட் ஏ பார்ட் பி என்னன்றதை பின்னாடி பார்ப்போம். இந்த பார்ட் ஏ பார்ட் பிங்கிறது என்னங்கிறத கடைசியா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னா தெரிஞ்சு போச்சு. அடுத்து வந்து பிசிக்கல் வந்து 2 நாள் நடக்கும். ஃபர்ஸ்ட் நாள் என்ன நடக்கும்னா, மென்னா இருந்தீங்கன்னா 1500 மீட்டர் 7 நிமிஷத்துல வந்து நீங்க ஓடணும். உமன்ஸ் டிரான்ஸ்ஜெண்டரா இருந்தீங்கன்னா 400 மீட்டரை 2.5 செகண்ட்ல வந்து ஓடணும். அதாவது 2 நிமிஷம் 30 செகண்ட்ல வந்து ஓடணும். இப்படி நீங்க ஓடினா மட்டும்தான் உங்களையே அடுத்த ரவுண்டுக்கு செலக்டே பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நீங்க கன்ஃபார்மா எல்லாரும் இந்த ரவுண்டு வந்து ஓடி இருக்கணும். இதுதான் வந்து நம்மளுக்கு அந்த 5 மார்க் வந்து கொடுக்குற ஸ்டெப்பு. இதுல பாத்தீங்கன்னா மென்னுக்கு வந்து ரோப் கிளைம்பிங் இருக்கு. ரோப் கிளைம்பிங் வந்து இங்க 1 ஸ்டார் டபுள் ஸ்டார்னு இருக்கும். 1 ஸ்டார் இருந்தா 2 மார்க், டபுள் ஸ்டார் இருந்தா 5 மார்க்.
கயிறு வந்து ஏறுறது வந்து 5 மீட்டர் நீங்க ஏறினீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் தருவாங்க. 6 மீட்டர் ஏறினீங்கன்னா 5 மார்க் தருவாங்க. அடுத்து வந்து லாங் ஜம்ப் இல்ல ஹை ஜம்ப் நீங்க ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். லாங் ஜம்பா சூஸ் பண்ணீங்கன்னா 3.80 மீட்டர் வந்து தாண்டிங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஸ்டார். 4.5 மீட்டர் தாண்டிங்கன்னா டபுள் ஸ்டார். ஹை ஜம்பா இருந்தீங்கன்னா 1.5 மீட்டர் தாண்டிங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஸ்டார் ஆகும். 1.40க்கு டபுள் ஸ்டார். அடுத்து வந்து 100 மீட்டர் இல்லை 400 மீட்டர் நீங்க ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். 100 மீட்டர் சூஸ் பண்றீங்கன்னா 5 செகண்ட்ல ஓடினீங்கன்னா சிங்கிள் ஸ்டார். 13.50 செகண்ட்ல ஓடினீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஸ்டார். அடுத்து 400 மீட்டர் சூஸ் பண்றீங்கன்னா 80 செகண்ட்ல வந்து ஓடணும், இதுக்கு சிங்கிள் ஸ்டாருக்கு. அடுத்து 70 செகண்ட் நீங்க ஓடணும்னா டபுள் ஸ்டார். ஸோ இது லாங் ஜம்ப் ஹை ஜம்ப்புக்கு வந்து 2 சான்ஸ் தருவாங்க. 100 மீட்டர் 400 மீட்டருக்குலாம் வந்து சான்ஸ் கிடையாது. அதே மாதிரி ரோப் கிளைம்பிங்க்கும் 2 சான்ஸ் தருவாங்க. அடுத்து உமன் அல்லது டிரான்ஸ்ஜெண்டர் இருந்தீங்கன்னா அதே மாதிரி தான். லாங் ஜம்ப் 3 மீட்டர் 3.75, ஷார்ட் புட் அல்லது கிரிக்கெட் பால் எதையா ஒன்று சூஸ் பண்ணிக்கணும். 4.25 மீட்டருக்கு சிங்கிள் ஸ்டாரும் 5.50க்கு வந்து டபுள் ஸ்டாரு. கிரிக்கெட் பாலுக்கு 17 மீட்டர் 24 மீட்டர், 100 அல்லது 200 மீட்டருக்கு வந்து 17.50 செகண்ட். அடுத்து வந்து 15.50 செகண்ட். ஸோ இந்த ரேஞ்சில் வந்து ஓடணும். போன்றதுக்கு அதே மாதிரி தான். அடுத்து இந்த ஸ்பெஷல் மார்க்ஸ் அந்த ஒரு 5 மார்க் தராங்கல்ல. ஸோ அந்த ஸ்பெஷல் மார்க்ஸ் வந்து எது தருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க ஒரு என்சிசி கேடர்ல வந்து இருந்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா, ஏ சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 6 மார்க், பி சர்டிஃபிகேட் வச்சீங்கன்னா 1 மார்க், சி சர்டிஃபிகேட் வச்சீங்கன்னா 2 மார்க். ஸோ இந்த ரேஞ்சில் வந்து தராங்க. அடுத்து என்எஸ்எஸ்ல இருந்தீங்கன்னா பார்ட்டிசிபேஷனுக்கு ஆஃப் மார்க், அதில் ரீபப்ளிக் டே பரேட் மாதிரி இதெல்லாம் வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு 6 மார்க். அடுத்து இந்த பெஸ்ட் வாலண்டியர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் அவார்டு வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் தராங்க. அடுத்ததாக வந்து நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ்ல வந்து இருந்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா, ஸ்கூல்ல டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வந்து ஸ்கூல் படிக்கும்போது டிஸ்ட்ரிக்ட் லெவல் ரிப்ரஸன்டேஷன் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு 1/2 மார்க். அடுத்து ஜோனல் லெவல் காலேஜ்ல வந்து இன்டர் காலேஜ் லெவலில் பார்ட்டிசிபேஷனாக இருந்தால் அதுக்கு ஆஃப் மார்க். அப்புறம் யூனிவர்சிட்டி ஃபார்ம் 3 சர்டிஃபிகேட் வச்சிருந்தா உங்களுக்கு 1 மார்க். அடுத்து இன்டர் டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட்டுக்கு 1 மார்க், ஃபார்ம் 2க்கு 1.5 மார்க், அடுத்து ஃபார்ம் 1 சர்டிஃபிகேட்டுக்கு 2 மார்க். ஸோ இந்த கேட்டகரியில வந்து அவங்க ஸ்பெஷல் மார்க்ஸ் வந்து அந்த 5 மார்க்ல வந்து கொடுக்குறாங்க. அடுத்து வைவா வாய்ஸ். இந்த வைவா வாய்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நான் ஏற்கனவே வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனல்லே. அதை பார்த்துக்கோங்க, ஒரு ஐடியா கிடைக்கும். இது பேசிக்காக எப்படி இருக்குன்னா, இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் வைவா வாய்ஸ்ல ஒரு 10 பாயிண்ட் இருக்குங்க. அந்த 10 பாயிண்ட் வந்து என்னன்றதை நான் பின்னாடி சொல்றேன். ஸோ அந்த 10 பாயிண்ட்டை வந்து நீங்க ஒரு 5 பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கிடைச்சிடும். ஸோ அது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. அது நான் பின்னாடி அப்டேட் பண்றேன். பேசிக்கா அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, வைவா இன்டர்வியூ பிரிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இன்டர்வியூ உங்க உள்ள என்ன இருக்கு அதை வந்து பார்க்குவாங்க. ஸோ இது இந்த ஏன் அப்படின்னா, இந்த இன்டர்வியூ சப் இன்ஸ்பெக்டர் வந்து இன்டர்வியூ வச்சிருக்கிறேன். ஏன் அதுக்கு இன்டர்வியூ வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு உயிர் இருக்குன்னா அந்த உயிர் வந்து அது இயற்கையா வந்து பிரியுது வேற. நான் அவன் தப்பு பண்ணான், அவன் வந்து உங்க சமூகத்துக்கு வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொல்றதுங்கிற ஒரு விஷயத்த வந்து சப் இன்ஸ்பெக்டருக்கு, அதாவது போலீஸ்க்கு வந்து தராங்க. ஒரு உயிரை எடுக்கிறாங்க அப்படின்ற போது அது ஒரு உயிரை படைக்கிறதும் எடுக்கிறதும் கடவுளுடைய பொறுப்பு. ஆனா ஒரு மனுஷங்கிட்ட அந்த விஷயத்துக்கு வராங்கன்னா அவன் மொத்தமா எல்லாத்தையும் போய் அந்த அந்த விஷயத்தை வந்து செஞ்சிடக்கூடாது. ஸோ பக்குவமா இருக்கணும், அவன் வந்து கரெக்டா சமுதாயத்து மேல கரெக்டான அவன் பார்வை இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் வந்து பொறுப்பா பார்த்து எடுக்கிறதுக்கு தான் அந்த இன்டர்வியூ வைக்கிறாங்க. ஸோ அவன் எப்படி இருக்கான், உள்ள அவன் குணம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக தான் வந்து இன்டர்வியூ வந்து நடக்குது. ஸோ இதை பத்தி நான் பின்னாடி அப்டேட் பண்றேன், இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வைவாக்கு 10 மார்க். சரி, ஓகே. இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்ப்போம். இப்போ பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேப்பர் நடக்குது, அதாவது மார்னிங் செஷன்ல. இதுல பார்ட் ஏல பாத்தீங்கன்னா மொத்தமா 80 கொஸ்டின். இதுல சயின்ஸ்ல வந்து ஒரு 30-35 கொஸ்டின் அதுக்குள்ள வந்து கேட்கறாங்க. சோசியல்லையும் அதே மாதிரி தான் 30-35. கரண்ட் ஈவெண்ட்ஸ்ல அல்லது ஸ்டாட்டிக் ஜிகேல வந்து 5. அது என்ன சார் ஸ்டாட்டிக் ஜிகேனா? நிலையான ஜிகே. இப்போதைக்கு ஒரு நிலையா இருக்கிற பொருள் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்தியாவில் வந்து நீளமா ஓடுற ஆறு எது, இல்ல உலகத்தின் பெரிய சிகரம் எது, இதெல்லாம் வந்து நிலையான பொருள். ஸோ இது மாதிரி நிலையான விஷயத்த கேட்கறதுக்கு தான் ஸ்டாட்டிக் ஜிகே. கரண்ட் ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அன்றாட நடக்கிற விஷயம். அதுதான் இதெல்லாம் சேர்த்து ஒரு 5 கொஸ்டின், மினிமம் ஒரு 5 கொஸ்டின் வரைக்கும் கேட்கறாங்க. சரி, ஓகே. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி சப்டிவிஷனை போட்டால் என்வாயன்மெண்ட், விட்டமின்ஸ் இந்த விஷயத்தெல்லாம் வந்து கேட்கறாங்க. சோசியல் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, பாலிட்டி, எக்கனாமி. இது ஒரு ஹிஸ்ட்ரி 10, ஜாகிரபி 10, பாலிட்டி 10, எக்கனாமி 5. ஸோ இது மாதிரி வந்து செக்ஷன் சப்ஜெக்ட் வாரியா வந்து கொஸ்டின்ஸ் பிரிச்சு கேட்கறாங்க. ஸோ இதுக்கு வந்து என்னத்தை படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க 6லேருந்து 10வது வரைக்கும் ஸ்ட்ராங்கா படிங்க. 11, 12ல வந்து
எல்லா லெசனும் புக் பேக் பாக்ஸ் படிக்க தேவையில்லை. குறிப்பிட்ட சில லெசன்ஸ் இருக்கு. இங்க வந்து அதிக முக்கியத்துவம் வாய்ந்த லெசன்ஸ் மட்டும்தான் இங்க நீங்க அதிக கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கணும். எல்லாத்தையும் படிக்கணும் அவசியம் இல்லை. ஸோ முடிஞ்சா நான் வந்து எது டாபிக் வைஸா என்னென்ன லெசன் படிக்கணும்னு சொல்லிட்டு அப்டேட் பண்றேன். சப்போஸ் எனக்கு டைம் இல்லைனாலையும் நீங்க என்ன பண்ணுங்க, இப்போ ஒரு சில இன்ஸ்டியூட்ஸ்லாம் வந்து இருக்கும், அவங்க வந்து டெஸ்ட் பேட்ச் போடுவாங்க. அந்த டெஸ்ட் பேட்ச்ல வந்து டாபிக் வைஸ் இந்த டாபிக் இந்த லெசன்ஸை படிக்கணும்னு அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். முடிஞ்சா நானே வந்து போடுறேன். அடுத்து டைம் இருந்தால் நான் அப்டேட் பண்றேன். சரி, ஓகே. சயின்ஸ்க்கும் இதே மாதிரி தான், சோசியலுக்கும் அதே மாதிரி தான். 6th to 10th வரைக்கும் ஸ்ட்ராங்கா படிக்கும். ஆனா எல்லா லெசனும் படிக்கணுமான்னு கேட்டா கிடையாது. அது முக்கியம். இப்போ ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஹிஸ்ட்ரியை வந்து ஒரு 4 பிரிக்கலாம். எப்படின்னா ஆன்சியன்ட் ஹிஸ்ட்ரி, மெடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா, தமிழ்நாடு சொசைட்டி சம்பந்தமா, அடுத்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. ஸோ இப்படின்னு சொல்லிட்டு அது பிரிச்சுட்டே போகலாம். ஆன்சியன்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் 6வது புக்ல இருக்கும். அதை விட்டீங்கன்னா 11வது புக். மெடிவலை பொறுத்த வரைக்கும் 7வது புக்ல இருக்கும், 11வது புக்ல இருக்கும். மாடர்னை பொறுத்த வரைக்கும் 8வது புக்ல இருக்கும், 12வது புக்ல அதிகமா இருக்கும். ஸோ தமிழ்நாடு சொசைட்டி அங்கங்க 6th கொஞ்சம், 7th கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மாதிரி தான். அதில் வந்து எல்லாத்தையும் வந்து படிக்கணும்னு கிடையாது. பேசிக்காக கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்கிட்டீங்கன்னா, முக்கியமான பாட்டை படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அடுத்ததான் வந்து ஜாகிரபி அதே மாதிரி தான். ஜாகிரபி பொறுத்த அளவுல 11th 12th வந்து போக தேவையில்லை. 11th 12th அதிகமாக கேட்க மாட்டாங்க. 12th வந்து ஒரு 3 லெசன் 4 லெசன் முக்கியமா இருக்கும். மற்றபடி வந்து அவங்க 6th to 10th தான் வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. அடுத்து பாலிட்டியை பொறுத்த வரைக்கும்னா, பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே படிக்கணும். 6th to 12th வரைக்குமே எல்லா செக்ஷனுமே அவங்க கவர் பண்றாங்க. ஸோ எல்லாத்தையும் படிச்சாகணும். அடுத்து எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் 6th to 10th பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சமான லெசன்ஸ் தான் இருக்கும். ஸோ அதையும் அப்படிதான். 6th to 10th வரைக்கும் எல்லாம் படிக்கணும். 11th 12th கன்ஃபார்ம் படிக்கணும். அதுல முக்கியமான டாபிக் இருக்கும். எப்படின்னா பிளானிங் கமிஷன், நிதி ஆயோக், அடுத்து வந்து 5 இயர் பிளானு, பேங்கிங்கு. ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் வந்து தேடி தேடி எடுத்து படிச்சுக்கணும். அடுத்ததான் வந்து இந்த சயின்ஸை பொறுத்தவரையில பிசிக்ஸ் அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த சயின்ஸை பொறுத்தவரையிலையும் எஸ்ஐனாவே சயின்ஸ் நல்லா வந்து ஃபோக்கஸா இருக்கணும். சயின்ஸ் வந்து நல்லா தெரியணும். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சாகணும். அதுவும் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டாபிக் வைஸ் படிங்க. ஒரு டாபிக் இப்போ வந்து லைட்டுன்னு ஒரு பிசிக்ஸ்ல ஒரு டாபிக் எடுத்துட்டீங்கன்னா, லைட் எங்க இருக்கு, 6th இருக்கா 7th இருக்கான்னு சொல்லிட்டு தேடி எடுத்து வச்சுக்கிட்டு லைட் சம்பந்தமா ஒரு டாபிக் எங்கெங்க இருக்கோ அது எல்லாத்தையும் தொடர்ந்து சேர்த்து படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா புக் வைஸ் மறுபடியும் படிங்க. ஸோ இப்படிதான் வந்து சயின்ஸ் வந்து மூவ் பண்ணணும். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்க 10th வரையும் படிச்சாலே போதும், 11th 12th போக தேவையில்லை. பாட்னி ஜுவாலஜி பாட்னியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் 11th 12th போறது இல்லை. முக்கியமான அந்த ஜெனடிக்ஸ் அப்புறம் வேற ஏதாவது முக்கியமான இதுக்கு மட்டும் 11th 12th லைட்டா புக் பேக் பாக்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் 11th 12th போறாங்க. ஸோ அந்த ஜுவாலஜியை வந்து பார்த்துருங்க. சரி, இது வந்து பார்ட் ஏ வந்து இப்படிதான் இருக்கும். அடுத்ததா பார்ட் பியை பார்த்தோம்னா இதுல மொத்தமா 60 கொஸ்டின். தமிழ் 10. தமிழுக்கு எங்க சார் படிக்கணும்னா 6 to 10 இருக்கிற புக் பேக் எக்ஸசைஸ் அது மட்டும் படிங்க போதும். இதுல இருந்து ஒரு 9 கொஸ்டின் கவர் பண்ணிடுவாங்க. ஆனா ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டினும் புக்குக்குள்ள இருந்து எடுத்துருவாங்க. ஸோ நீங்க வந்து சான்ஸ் கொடுக்க வேணாம், எல்லாத்தையும் நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா நீங்க உள்ளேயும் சேர்த்து படிங்க. இல்லை எனக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்க வந்து புக் பேக் மட்டும் படிச்சுட்டு போங்க. ஒரு 9 அடிச்சிடலாம். 8ல இருந்து 9 அந்த ரேஞ்சில் அடிச்சிடலாம். ஸோ ஒரு கொஸ்டின் கெஸ்ட்ல போட வேண்டியதுதான். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா உள்ளேயும் படிச்சுக்கோங்க. தாராளமாக 10க்கு 10 வாங்கிடலாம். அடுத்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 10 கொஸ்டின். இங்கிலீஷ்க்கு எங்க சார் படிக்கணும்னு கேட்டீங்கன்னா 6th அதே தான். 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கிற கிராமர் போர்ஷன் வந்து செலக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. முக்கியமா இந்த இஃப் கிளாஸ், டைரக்ட் இன்டைரக்ட், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ், கொஸ்டின் டேக்ஸ், ஆர்டிகிள்ஸ், ஹோமோஃபோன்ஸ், ஹோமோனிம்ஸ். ஸோ இப்படின்னு சொல்லிட்டு இந்த வெர்பு, ஸோ இது மாதிரி வந்து நிறைய ஒரு 20 டாபிக் இருக்கும். 20 டாபிக் வந்து எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சு படிச்சிருங்க. பேசிக்கா அந்த ரூல்ஸ் தெரிஞ்சாலே போதும். இதுல எத்தனை சார் கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 6ல இருந்து 8 கொஸ்டின் வரையும் புக்குக்குள்ள இருந்து கேட்கலாம். மற்ற ஒரு 4 கொஸ்டின் அல்லது ஒரு 3 கொஸ்டின் வந்து புக்கு வெளியே போயிடுறாங்க. ஸோ அந்த ரூல்ஸ் தெரிஞ்சீங்கன்னா போதும். அது ரொம்ப சிம்பிளா இருக்கும். அந்த ரூல்ஸ் கண்டிஷன் தெரிஞ்சீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதை கிளியர் பண்ணிடலாம். சரி, அடுத்து வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 2 பிரிக்கலாம். ஒன்னு ஆப்டிடியூடு, இன்னொன்னு ரீசனிங். ஆப்டிடியூட்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஸ்கூல்ல படிச்ச மேக்ஸ் தான். இந்த பர்சன்டேஜ், ரேஷியோ, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இது மாதிரி பேசிக்கான மேக்ஸ். இது வந்து ஒரு 10 கொஸ்டின் ப்ளஸ் வந்து கேட்குறாங்க. அடுத்து ரீசனிங் பொறுத்த வரைக்கும் எஸ்ஐக்கு ரீசனிங் ரொம்ப முக்கியம். ஏன் சார் இதுல வந்து ஒரு 30+ வந்து ரீசனிங் கேட்குறாங்க. 30 பிலோ வந்து ரீசனிங் கேட்குறாங்க. ஏன் சார் இது ரொம்ப முக்கியம்னா ரீசனிங் பொறுத்த வரைக்கும் உங்களை வந்து
பல வழியில வந்து யோசிக்க வைக்கும். அந்த யோசிப்பு திறன் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா, நாளைக்கு நீங்க ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டீங்கன்னா, ஒரு கேஸ் வருதுன்னா, அத யார் கொலை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு நீங்க பல ஆங்கிள்ல வந்து யோசிச்சாகணும். சொந்த புருஷனே கொலை பண்ணானா? இல்ல ஏதாவது மோட்டிவ்ல ஃப்ரெண்ட்ஸ் கொலை பண்ணாங்களா? ஸோ இது மாரி வந்து நம்ப வித்தியாசமா வந்து யோசிச்சா மட்டும் அந்த கேஸ வந்து கிளியர் பண்ண முடியும். சேம் அதே அந்த விஷயத்த வந்து நீங்க இங்கிருந்தே வந்து அவங்களுக்கு நல்லா தெரியணுன்றதுனால தான் ரீசனிங் பார்ட்க்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் தராங்க. அதே மாரி சயன்ஸ் பார்ட்க்கும் எஸ்ஐல முக்கியத்துவம் தராங்க. ஸோ ரீசனிங் பொறுத்தவரைக்கும் ரொம்ப பேசிக்கா தான் இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்டான புக்ஸ வாங்கி படிச்சீங்கன்னாவே போதும். அதுல இருந்து வர சம்ஸ் எல்லாம் வந்து போட்டு பார்த்தீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்கா கிளியர் பண்ணிடலாம். சரி, ஓகே. அவ்வளோதான். எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். ஸோ எஸ்ஏ ஆகணும்னா உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஜாப் மேல ஒரு லவ் அண்ட் டெடிகேஷன் வேணும். அது இருந்தீங்கன்னா கன்ஃபார்மா உங்க அந்த விஷயமே உங்களுக்கு வந்து உங்களை எஸ்ஐ ஆக்கிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மேற்கொண்டு இது இந்த எஸ்ஐ மாரியே என்னென்ன முக்கியமான ஜாப்ஸ் இருக்குன்னா, அத பத்தி நான் டீட்டெயில்ஸ் போடுறேன். தேங்க் யூ.